அண்மை செய்தி. தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை சிறையில் உள்ள தமிழர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். இலங்கை கடற்படையினால் தொடர்ச்சியாக மீனவர்கள் சிறைப்பிடிப்பது, அதே போல அவர்கள் படகுகள் சிறைப்பிடிப்பது என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக இலங்கை கடற்படையினால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிப்பதை தடுக்கவும், அதே போல சிறை பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்படுவதும் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 17 மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று குறிப்பாக இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது துயர சம்பவமாக இருப்பதாகவும், அதே போல 27ஆம் தேதி பிரதமரை நேரில் சந்தித்த போது கூட இது தொடர்பாக கோரிக்கையை வலுவாக கடிதத்தில் தெரிவித்திருப்பதாகவும், இந்த நிலையில் இன்றும் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தை எழுதியிருக்கிறார். நமது மீனவர்கள் கைது செய்வதை தடுக்கவும், அதே போல சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசிடமிருந்து உடனடியாக விடுவிக்கவும், அதே போல வலுவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.